வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான காந்தாரா சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே காந்தாரான்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த பார்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால அந்த ரிச்சுவல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விஷயத்தை தான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பொதுவா இந்த மன்னர் காலத்து படத்துல பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். எனக்கு நல்ல பேரே வாயில நுழையாது, இல்ல டிஃப்ரெண்டா வேற பேர் வச்சிருக்காங்களா, சில இடத்துல நான் பேரை கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கதையும் எனக்கு 100% புரிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா 100% புரியலங்க. எனக்கு என்ன புரிஞ்சதோ, எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டனோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏதாவது தப்பு இருந்தா இதை நீங்க தப்பா சொன்னீங்க, இதுதான் கரெக்ட்ன்றதை நீங்க கூட சொல்லுங்க. ஏன்னா பாக்குற மத்தவங்க அதை புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் சொல்றேன். படமா பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ வந்தாரு பாத்தீங்களா, அவர் பேரு சிவா அப்படின்றது, அவரோட அப்பா பேரு அண்ணப்பா அப்படின்றது. அந்த அண்ணப்பா அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓடி போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருப்பாரு. அப்பா எப்படி மறைஞ்சு போனாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் டவுட் எல்லாம் கேட்டிருப்பான் பாத்தீங்களா. அதுல இருந்து தான் இந்த கதையை நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பையன் டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல பொண்ணுங்க கிட்ட ஒருத்தர் சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஃப்ளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி ஃப்ளர்ட் பண்ற நபரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இவர் பின்னாடி கதையில வருவாரு. இப்ப சின்ன பையன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது எப்படி ஆளுங்க மறைஞ்சு போறாங்க, எதனால மறைஞ்சு போறாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஒருத்தர் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. பாந்திரா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியோட கிங் பேரு விஜயேந்திரா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்க எல்லா பகுதியும் கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. நிறைய பகுதியை கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காந்தாரான்ற மாதிரி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க காட்டுவாசி ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கல்லு கிடைக்குது. அந்த கல்லு வித்தியாசமா இருக்கு, இதுதான் கார்னிகை கல்லு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கடவுள் மாதிரி இதை வழிபடலாம் அப்படின்ற மாதிரி வழிபடுறதுக்கு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுது. என்ன ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. ஒருவேளை விஜயேந்திர பிரசாத் தான் அட்டாக் பண்றாரா என்னன்றதும் தெரியல. ஏன்னா விஜயேந்திர பிரசாத்துக்கு இந்த இடத்தை அடையணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும், அதாவது இந்த காந்தாரா பகுதியை அடையணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். இங்க இருக்க மக்கள் நிறைய பேரை கேப்சர் பண்ணி அவர் இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த இடத்துல வச்சு எல்லாரையும் டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காந்தாராவை எப்படியாவது அடையணும்ன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்த விஜயேந்திராவை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர்னு ஒரு பையன் இருப்பான். இப்ப பையன் கூட இவர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் அங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் பேரு மாயக்காரா அப்படின்றது. மாயக்காரா காந்தாராவை சேர்ந்தவர். அவர் கதையை முடிக்கலாம்னு நினைக்கும் போது அவர்கிட்ட நிறைய பொருள் இருக்கு, அதாவது மிளகு, பிஸ்தா அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்குது. இது உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. அந்த மாயக்காராவும் காட்டுறன்ற மாதிரி ஒரு பகுதிக்கு கூட்டு போறாரு. காந்தாரால இருக்க ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு தான் கூட்டு போறாரு. அங்க வெளிச்சம் கம்மியா இருக்குல்ல, இந்த விஜயேந்திரா என்ன பண்றாருன்னா நெருப்பெல்லாம் வர வைக்கிறாரு. அந்த நெருப்பே சாமி மாதிரி தெரியுது. அந்த சாமி தான் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றாங்க போல. அதை மீறியும் விஜயேந்திரா உள்ள போனோம்னு நினைக்கிறாரு. அப்ப மிருகங்கள்லாம் ஓடி வருது. விஜயேந்திரா ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கு. இவர் பையனை மட்டும் சேவ் பண்றாரு. நீ இங்கே இரு, அப்பா வந்துடுறேன்னு போறாரு. ஆனா இவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. மாயக்காரான்ற ஒரு பெரியவர் தானே கூட்டு வந்தாரு. விஜயேந்திரா தொல்லை தாங்க முடியாம இந்த இடத்துல வச்சு கதையை முடிச்சிடலான்றதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாரு. சாமி ஹெல்ப்போட கதையை முடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ராஜசேகர் அப்படின்ற அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இந்த இடத்துல ஒரு சில மக்கள் வாழ்றாங்க. இவங்களுக்கு மாந்திரிகம்லாம் நல்லா தெரியும். இந்த பையனுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஹெல்ப் பண்ணவங்க அவனோட கிங்டம் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்ப அவருமே பெரியவரா மாறிடுறாரு. அவருக்கு குழந்தை பிறக்கிற நிலைமை இருக்கு. அந்த சமயம் இங்க இருக்கிற கிராமத்து மக்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு புலி குகையில இருக்கும். அந்த குகையில ஒரு குழந்தைய வச்சுட்டு போகுது. புலி எதுக்காக வச்சுட்டு போகுதுன்னு தெரியல. அந்த குழந்தைய ஒரு தம்பதி பாக்குறாங்க. எடுத்து வளர்த்தா என்னன்ற மாதிரி பெர்மின்ற மாதிரி பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த ராஜசேகருக்கு குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை அசைய மாட்டேங்குது. என்ன அசைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி அசைய ஆரம்பிச்சிருது. அசைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிம்மதி ஆகுறாரு. ஒரு குழந்தை கிடைச்சது பாத்தீங்களா, பெர்மின் கூட பேர் வச்சிருப்பாங்க. அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவருமே இந்த பகுதியை பத்திலாம் அந்த பெரியவர் மாயக்காரா கிட்ட கேக்குறாரு. மாயக்காரா என்ன சொல்றாருன்னா, சிவன் தவம் பண்றதுக்காக பார்வதி தான் இந்த இடத்தை உருவாக்குனாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியான்ற மாதிரி இந்த சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சின்ன பையனை எடுத்து வளர்க்கறவங்க இதை கவனிக்கிறாங்க.
பையன் அங்க தனியா தான் பேசிட்டு இருக்கான். என்ன பையன் தனியா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உண்மையில அந்த மாயக்காரா இல்ல, கற்பனையில இந்த பையன் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது போல. அந்த காந்தாராவை பொறுத்த வரைக்கும் பிரம்ம ராட்சசான்னு ஒருத்தன் இருக்கான். அந்த இடத்துக்குலாம் நம்ம போக வேணான்ற மாதிரி ராஜசேகர் இவர் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. இவர் பகுதியோட பேரு பாந்திரா அப்படின்றது. இவரோட பையன் பொண்ணை இவர் வளர்க்கறதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. காந்தாரா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவங்க நிறைய சேகரிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு பகுதியை மட்டும் ஊர் எல்லையில வச்சிருவாங்க. அப்படி வைக்கணும்ன்ற மாதிரி இவங்கள ஒரு ரிச்சுவல் இருக்கும், அதனால வைப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பாந்திரா மக்கள் தான் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணலாம்ன்ற மாதிரி ட்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜசேகருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க. பையன் பேரு குலசேகர் அப்படின்றது. அவரை அரசரா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அரசரா மாத்திடுறாரு. ஆனா குலசேகரை பொறுத்த வரைக்கும் சுத்தமா வேலை தெரியாது, பெரியவங்களையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு. இதனால மந்திரிங்க இருக்காங்கல்ல, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா அவரை மன்னரா மாத்துனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மன்னரா மாத்துறதுக்கு என்னோட அப்பா இல்ல, நான் என்னோட பையனை மாத்தி பார்க்கணும்ன்றதுக்காக தான் சீக்கிரமா மாத்திட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த குலசேகராக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் தான் இப்ப மந்திரியாவும் இருக்காரு. நீ இப்ப மன்னரானதை கொண்டாடுறதுக்காக நம்ம வேட்டையாட போலாம், அந்த காந்தாரா பகுதிக்கு போலான்னு சொல்லிட்டாரு. சரின்னு குலசேகராவும் ஏத்துக்கிறாரு. இங்க போக கூடாதுன்னு அப்பா சொல்லி வச்சிருப்பாரு, அதை மீறியும் இந்த பகுதிக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி மிருகத்தை ஷூட் பண்றாங்க. இவங்க ஷூட் பண்ண மிருகம் சட்டுன்னு காணாம போயிருது. அதாவது அம்ப வச்சு ஷூட் பண்றாங்க, அந்த மிருகம் சட்டுன்னு காணாம போயிருது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு போகுது, பிரம்ம ராட்சசா தான் இழுத்துட்டு போறான் போலன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்க இருக்க ஆளுங்களையே யாரோ இழுத்துட்டு போறாங்க, அட்டாக் பண்றாங்க. கண்டிப்பா பிரம்ம ராட்சசா தான் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வண்டியை திருப்பிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா சில ஆளுங்க மட்டும் இங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டின ஆளுங்களை யாரோ பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்ம ராட்சசா தான் அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. உண்மையில ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. பெர்மின்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவன் தான் ஹீரோவா இருப்பான். அட்டாக் பண்ண ஆளுங்களை எல்லாம் இவங்க பகுதிக்கு தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இந்த ஊர்ல பெரியவரா ஒருத்தர் இருப்பாரு, அவருமே எதுக்காக அட்டாக் பண்ண, இப்ப பாந்திரா ஆளுங்க கோவப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் என்னமோ வேணும்ட்டே அட்டாக் பண்ண மாதிரி சொல்றீங்க, அவங்க தான் இந்த பகுதிக்கு வந்தாங்க, அதனால தான் அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க அட்டாக் வேற பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவங்க கோவப்பட்டு திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு வருஷம் வராம இருந்தவங்க இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம சேஃபா இருக்கணும்ன்ற மாதிரி ஊர் பெரியவர் சொல்லிட்டாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவங்க வர வரைக்கும் நம்ம எதுக்கு காத்துட்டு இருக்கணும், நம்ம அங்க போலாம், அங்க என்ன டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்குன்றத பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இவங்க அட்டாக் பண்ணதுல ஒருத்தர் மட்டும் உயிரோட இருப்பாரு, அவர் பேரு சென்னா அப்படின்றது. இந்த சென்னா மூலியமா அந்த பகுதிக்கு நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க தான் அங்க கூட்டு போனோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க சாவடிச்சவங்களோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த சென்னாவும் உங்க ஊர்ல பிரம்ம ராட்சசான்னு ஒருத்தன் இருக்கானாமே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா இருக்கான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆனா அந்த பிரம்ம ராட்சசாவை நமக்கு காட்டல. இப்ப ஊருக்குள்ளேயும் வந்துடுறாங்க. குலசேகராக்கு சுத்தமா பொறுப்பே இல்ல. எப்ப பாரு அந்த புறம் இருக்கு பாத்தீங்களா, அங்க பொண்ணுங்க கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அமைச்சரவைக்கு எப்பயாவது மட்டும் தான் இவர் வராருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, சந்தைக்கு எல்லாம் வந்துடுறாங்க. சந்தையில நிறைய பொருள்லாம் இருக்கு, அதெல்லாம் இவங்க ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் சூப்பர் டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் தோணுது. இப்ப ராஜசேகர் பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு கனகவல்லி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமி சிலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான தொடக்க வேலையை செய்யறதுக்காக சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப ஆளுங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக அடிக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லு பீஸ் இருக்குல்ல, அங்க இருக்க தேன்கூட்ல போய் பட்டுது. இப்ப தேனி எல்லாரையும் கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. இவங்களை காப்பாத்த யாருமே வராம இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஹீரோ பாத்துறாரு. இப்போ ஒரு கோணியை கவுத்தி இவங்களை அந்த இடத்துல காப்பாத்துறாரு. இவன் யாரு புதுசா இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க ஒரு லுக்கு வெறுறாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸ்டார்டிங்கே ஒருத்தரை பார்த்து வச்சுக்க சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் சென்னான்ற கேரக்டரா இருப்பாரு. அந்த சென்னாக்கு ஒய்ஃப்லாம் இருக்காங்க. அதை தாண்டியும் மத்த பொண்ணுங்க கிட்ட ஜொல்லெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜொல்லு விடுற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ ஆயுதத்தெல்லாம் பாக்குறாரு. இது வேணும்னு கேக்குறாரு. நீங்க காவலாளியா இருந்தாலும் ஒப்புதல் இருந்தாதான் ஆயுதத்தை தர முடியும், இத பத்தி உங்களுக்கு தெரியாதா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. தெரியும் நாங்க வரோன்ற மாதிரி இவங்களும் நழுவிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஊர் எல்லையில வைக்கிற பொருள்லாம் இங்க இருக்கிறத பாக்குறாங்க. இது எங்க பொருளாச்சே அப்படின்ற மாதிரி எடுத்துலாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க யாரு, காவலாளி மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி ஆளுங்க இவங்களை லாக் பண்றாங்க. உண்மையான காவலாளிங்க பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப மாட்ட போறோன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஹீரோவா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பாக்குற சென்னாக்கு பயம் வருது. இவனுங்க பண்ற சண்டையில நம்ம மாட்டிக்க போறோம், தேர்ல போய் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி தேர்ல போய் ஒளிஞ்சுக்கிறது. சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இந்த தேர் மூலியமா தப்பிக்கலான்ற மாதிரி தேரை தள்ளிடுறாரு. இப்ப தேர்ல இவருமே டிராவல் பண்றாரு. அந்த தேர் மக்கள் மேல இடிக்கிற மாதிரிலாம் வருது. யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல, யார் மேலயும் படாத அளவுக்கு அந்த தேரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதை மீறியும் யாராவது படுற மாதிரி வந்தா அவங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காரு. இப்ப மத்த காட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி தேர் போயிட்டு இருக்கிறத கனகவள்ளி கவனிக்கிறாங்க. இந்த தேர் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மலை உச்சியில போய் விழுந்துரும், அதுக்குள்ள இந்த தேரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த தேருக்கு முன்னாடி கல்லு கல்லா போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த விளிம்புல போகும்போது இவங்க தேரை கஷ்டப்பட்டு நிறுத்திடுறாங்க. இவங்க எல்லாம் இவங்க பகுதியை சேர்ந்தவங்க இல்லன்றது தெரிஞ்சிருச்சுல, எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாரையும் இந்த இடத்துல லாக் பண்றாங்க. இந்த குலசேகராவோட தாத்தா வந்து காந்தாரால தானே இறந்து போனாரு, அதனால குலசேகராக்கு இவங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப அதை சொல்லி சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா குலசேகராவோட அப்பாவான ராஜசேகர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க தான் இங்க வரக்கூடாதுன்னு இருக்குல்ல, நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கோபமா கேட்கிறாரு. நாங்க ஒன்னும் முதல்ல வரல, உங்க பையன் தான் முதல்ல வந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் பையன் போயிருக்கிறது அப்பாவுக்கு தெரிய வருது. நீ எதுக்குடா போன அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பையன் அப்பா சொல்ற அட்வைஸை கேட்கவே மாட்டான். இப்போதைக்கு நான் தானே அரசன், எனக்கு எதுக்கு நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி நேரடியா அப்பா கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுல்ல, அதனால வேலை பார்க்கிறவரை போட்டு அடிச்சுட்டுலாம் இருக்கான். அப்பாவாலையும் எதுவும் பேச முடியல. ஈரோட வளர்ப்பு அம்மாக்கு கனவுலாம் வருது. கனவுல இருந்து சட்டுன்னு முழிக்கிறாங்க. போனவங்க இன்னும் வரல, நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி கடவுளெல்லாம் இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு பூப்பா அப்படின்றது. இங்க ஒரு துறைமுகம் இருக்கு, அது மூலியமா அரேபியர்கள் கிட்ட இவங்க வணிகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெட்டா இவர் தான் இருப்பாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கார்டு மாதிரி வேலை பார்க்கறவனா இருப்பான். அதாவது இவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஹெட்டா அந்த பையன் தான் இருப்பான். அவன் பேரு பிபி அப்படின்றது. அவனுமே இவங்களெல்லாம் அடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் காந்தாரா ஆளுங்கன்னு தெரிய வருது. காந்தாரா ஆளுங்கன்றதுனால இவனுமே ரொம்ப பயப்படுறான். ஐயோ கதவை திறங்கடா, என்ன வெளியே கூட்டு போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். நாங்க அடிக்கலாம் மாட்டோம், நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பயத்துல வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க கூட ஜெயில ஒரு நபர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பத்தி நல்லா தெரியுது. எப்படி இந்த ஊர் இவ்வளவு டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சோ இவருமே எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஜெயில இருந்து பார்க்கும் போதே துறைமுகம் தெரியுது. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. இங்க நாங்கெல்லாம் வந்து வணிகம் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல உங்களெல்லாம் வணிகம் பண்ண விட மாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த பிபி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வர வச்சிருக்காரு. இவரோட அப்பதான் துறைமுகம் வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறாரு. உங்க அப்பா மனசு வச்சா நாங்களும் வணிகம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவர் புகை பிடிச்சிட்டு இருக்காரு. எங்க கிட்ட புகை பிடிக்கிறதுலயே வித்தியாசமானது ஒண்ணு இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சில மூலிகைலாம் தராங்க. அதுல புகை பிடிக்கும் போது சூப்பரா இருக்கு, சரி ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. முதல்ல இவங்க எல்லாரையும் செல்ல விட்டு அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுமே ஊருக்கு வந்துடுறாங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு ஊர் மக்கள்லாம் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வணிகம் பண்ண போறோம், நம்ம நிறைய பொருளை ரெடி பண்ண போறோம், அதை வணிகம் மாதிரி பண்ணி நமக்கு வேண்டிய நிறைய பொருளை வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர் மக்களும் ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே ரெடி பண்ற பொருளை விட அதிகமா பொருள்லாம் ரெடி பண்றாங்க, கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இப்ப பூப்பாவை நமக்கு காட்டுறாங்க. பையன் இருக்கான்ல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ நிறைய கமிஷன் தரேன், எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகேன்ற மாதிரி பூப்பாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே கடை போட்டு வணிகம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டிய நிறைய புது புது பொருள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ஆனா ஒரு காட் இதை கவனிச்சிடுறாரு. மன்னர் கிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கனகவள்ளி சொல்றாங்க. இப்ப கனகவள்ளி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க காந்தாரா ஆளுங்கெல்லாம் வணிகம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலுமே நான் பண்ண போறேன், நீங்க உதவி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நானுமே கான்ட்ராக்ட் போடுறதுக்காக தான் வந்திருக்கேன், இவ்வளவு கமிஷன் தரணும், நீங்க தாராளமா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ரெகுலரா ஹீரோவும் டீமும் வணிகம் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா இங்க இருக்க அரசருக்காக குதிரை எல்லாம் வர வச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வ கோளாறுல அந்த குதிரை கிட்ட போய் விளையாடுறாங்க. அப்ப அந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்குது. அதை புடிங்க புடிங்கன்ற மாதிரி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஓடிட்டு இருக்க குதிரை எல்லாரையும் இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. பார்த்தா கனகவள்ளி அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு இருக்க குதிரை அவங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இருக்காருல, ஒரு கயர் மூலியமா பறந்த அந்த குதிரைக்கு பக்கத்துல வந்து குதிரை மேல உட்காந்துடுறாரு. கடைசி நேரத்துல குதிரையை கட்டுப்படுத்தி இவங்களை காப்பாத்திடுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, நீங்க குதிரை மேல தொட்டுட்டீங்களா, இந்த குதிரையை இப்ப வெட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாங்க தொட்டதெல்லாம் வெட்டணும்னா நீங்க நிறைய இதை வெட்ட வேண்டி வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஏற்கனவே ஹீரோயினை காப்பாத்தும் போது ஹீரோயினையே இவர் தொற்றுப்பாரு, அவங்களையும் நீங்க வெட்ட வேண்டி வரும்ன்றதை இன்டைரக்டா சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. ஹீரோ கிட்ட பயங்கரமா டேலண்ட் இருக்கிறத கனகவள்ளி நோட் பண்றாங்கல்ல, கனகவள்ளி அடிக்கடி இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவர் வணிகம் பண்றதுக்காக இங்க வராருல, ரெண்டு பேருமே அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேச பேச ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் ஏற்படுது.
இப்ப ரெண்டு பேர் நெருக்கமா இருக்காங்க. இது மட்டும் உங்க வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க என் கூட தான் வர வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க கூட வரதுக்கும் நான் ரெடியா இருக்கேன், கூட்டு போகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. இந்த கிராமத்துல இருக்கவங்க பார்க்காத நிறைய பொருள்லாம் ஹீரோ கொண்டு வராருல, எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஆளுங்களை கூட்டிட்டு வேட்டைக்காக வந்திருக்காரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு புலி வருது. பாக்குறவங்க செம்மையா மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது ஒரு புலி விட்டுட்டு போச்சுல, அந்த புலி தான் வந்திருக்கு. ஹீரோவும் இந்த புலி வந்து அட்டாக் பண்றதுக்கு வரல, அதனால பொறுமையா இருப்போம்னு நினைக்கிறாரு. அந்த புலி ஒரு பார்வை பாக்குது, ஹீரோவும் அப்படியே பாக்குறாரு. இப்ப அந்த புலியா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி செய்கை பண்ணிட்டு போகுது. இப்ப ஹீரோ உட்காந்துட்டு இருக்க இடத்துல அந்த கார்னிகை கல்லும் இருக்கு. இங்கதான் அந்த கார்னிகை கல் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. புலியை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வந்திருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன்னு உள்ள வராரு. அங்க வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி எந்த வழியா போனாரோ அந்த வழிக்கே திரும்பி வந்துடுறாரு. இது வேலையாவது, என் கூட 2 பேர் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேர் கூட வராங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. என்ன திரும்ப திரும்ப அதே நடக்குது, இதே ரூட்டுக்கு வந்துட்டு இருக்குமே, ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. மாந்திரிகம் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அங்க ஒரு தேவாங்கு தொங்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஷூட் பண்ணலான்ற மாதிரி அம்ப வச்சு ஷூட் பண்றாரு. அதே மாதிரி நிறைய தேவாங்கு ஒவ்வொரு மரத்துல இருந்தும் பொத்து பொத்துன்னு கீழே விழுது. அந்த மந்திரம் லாக்கு ஓபன் ஆயிருது போல. இவங்க அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்க எட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய மாந்திரிகம் தெரியும் போல. இப்ப அங்க இருக்க அந்த குரங்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண விடுறாங்க. இப்ப ஹீரோவையும் டீமையும் நிறைய குரங்குங்க அட்டாக் பண்ணுதுங்க. அதாவது தேவாங்குன்னு வாங்கல, அந்த மாதிரி குரங்கு அட்டாக் பண்ணுது. அதுல ஹீரோவோட குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோவும் ஆளுங்களும் மாட்டிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்க எட்டு ஹீரோவை சாவடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த புலி இருக்குல்ல, ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல அந்த எட்டியை அட்டாக் பண்ணிருது. இப்ப ஹீரோவை காப்பாத்திருது. என்னதான் இருந்தாலும் ஹீரோ டீம்ல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இப்ப இறந்து போனவரை ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. நீங்க எதுக்குடா அங்க போனீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. நாங்க போல, ஒரு புலி தான் கூட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாந்திரிகம்லாம் பண்றாங்கல்ல, அவங்க ரொம்ப கன்னிங்கான ஆளுன்ற மாதிரி ஒருத்தர் பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க பொழப்புக்காக இவங்க ஊருக்கு வர மாதிரி வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு இவங்க ஊர்ல இருக்க சாமி மேல ஒரு கண் இருக்கும். அந்த சாமியை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கான வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் மாந்திரிக சக்தி இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த குரங்கு மூலியமா ஒரு சக்தியை யூஸ் பண்ணிருப்பாங்க. கடவுளை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து புலி வந்து இவங்களை காப்பாத்திருக்கோம். புலி அதுவா வரல, பார்வதி தேவி தான் அந்த புலியை அனுப்பி காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தப்பிச்சு போய் ஒரு இடத்துல லாக் பண்ண மாதிரி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அந்த புலி தான் அவங்க இருக்கிற இடத்த உனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு போல. இந்த வாட்டியும் பார்வதி தேவி தான் ஹெல்ப் பண்ணிருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. அதாவது சிவனோட ஒய்ஃப் பார்வதி தேவி தான் ஹெல்ப் பண்ணதா எல்லாருமே நம்புறாங்க. ஹீரோவோட ஆளுங்க இங்க ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி இன்னும் குலசேகருக்கு தெரியல. இப்ப ஆளுங்க சொல்லும் போது தான் குலசேகருக்கு இதெல்லாம் தெரிய வருது. குலசேகரோட ஃப்ரெண்டு தானே இங்க அமைச்சரா இருக்காரு, நீ போய் என்னன்னு கவனின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா பூப்பான்றவர் தானே எட்டு, அவர் தான் விட்டுருக்காருன்னு தெரிய வருது. அவரை சாட்டையால அடிக்கலான்ற மாதிரி ஓங்கிட்டு இருக்காரு. அந்த பூப்பாவும் உன்னை விட வயசுல நான் பெரியவன்பா, உள்ள கூட்டு போய் எதுனாலும் பேசு, இங்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் அடிப்பன்ற மாதிரி அவர் சாட்டையை ஓங்குறாரு. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. பூப்பா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருல, அதனாலதான் ஹீரோ காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. இப்ப அடி வாங்கின எல்லாருமே குலசேகரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனுங்களை விட மாட்டேன்னு கோபமா போக பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அப்பா வந்து தடுக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாவுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தங்கச்சி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல, அதனால அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் பிரச்சனை பண்ணல, நீ எதுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அப்படிலாம் விட முடியாது, இங்க நான் தான் அரசன், நீங்க இல்லன்ற மாதிரி பையன் கோபமா பேசுறான். எல்லாரும் முன்னாடியும் பையன் இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா அமைதியா போயிடுறாரு. இப்ப தங்கச்சி பேசுறதுக்காக வராங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா கிட்ட நீ அப்படி பேசி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா பண்ணது மட்டும் சரியா, நான் தானே அரசன், என்கிட்ட போய் அப்படி பேசுறாருன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப நைட் எல்லாருமே சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பயுமே இந்த குலசேகரா இருக்கான்ல, ஹீரோவோட கேங்க சேர்ந்து எல்லாரையும் சாவடிக்கணும். ஹீரோவும் தங்கச்சியும் க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. இவ காதலிக்கிறா போல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்பா இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ அவசரப்படாதன்னு சொல்லிட்டாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. விஷத்தை கலந்துட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பயப்படாதீங்க, நான் விஷத்தெல்லாம் கலக்கல, இவர் 2 நாள் நிம்மதியா தூங்குவாரு, அந்த 2 நாளுக்குள்ள பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேணான்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இல்ல பண்ணதான் போறேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊரையும் இந்த ஊரையும் சேர்க்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த ஊரையே காலி பண்றதுக்காக காந்தாரா கிட்ட வந்துடுறாரு. தூங்கிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணாதீங்க, அவங்க எல்லாரையும் எழுப்புங்கன்னு சொல்றாரு. இப்ப சவுண்ட் போட்டு எல்லாரையும் எழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆளுங்க எல்லாருமே அவங்க ஆளுங்களை அட்டாக் பண்றாங்க.
பிரச்சனை என்னன்னா ஹீரோ அங்க இருந்தா கூட சமாளிச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ அந்த சமயம் வேட்டையாடுறதுக்காக தள்ளி போயிருப்பாரு. அந்த கேப்னாலதான் இவர் ஊர்ல இருக்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அங்க இருந்தாலுமே சவுண்ட் லைட்டா கேக்குது. ஊர்ல இருக்கவங்களுக்கு ஆபத்து போல, உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இங்க இவன் நிறைய பேரை சாவடிச்சிடறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட வளர்ப்பு அம்மாவை சாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கான். வேணான்னு ஹீரோ கெஞ்சுறாரு. ஆனா இவன் சாவடிச்சிடறான். இப்ப எல்லாருமே பறைய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடம்புக்குள்ள அந்த தெய்வம் வந்துருது. ஹீரோ நடிக்க தான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி குலசேகரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்குள்ள உண்மையிலேயே தெய்வம் வந்திருக்கும். ஹீரோ பயங்கரமா இந்த குலசேகராவை அட்டாக் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த குலசேகராவை சாவடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட உடம்புல இருக்க கடவுள் போயிடுறாங்க. இவருமே மயங்கி விழுந்துடுறாரு. நிறைய பேர் இந்த ஊர்ல இறந்து போயிட்டாங்கல்ல, இவங்க செய்ய வேண்டிய ரிச்சுவல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி குலசேகராவோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. குலசேகரா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி பாந்திராவை சேர்ந்த எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்பா முழிக்காம இருக்காரு. அவர் முழிக்கிட்டோன்னு வெயிட் பண்றாங்க. முழிச்ச அப்பா கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. இது என்னோட பையன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாரு. இப்ப பையனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. இவங்க ஊர்ல ஒரு சிவனோட லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துல வீரல் விழுந்திருக்கு. குலசேகரா பண்ண விஷயத்துல கடவுள் கோவப்பட்டுட்டாரு போல. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அங்க இருக்க கடவுள் இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஊரை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த துன்பத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. திரும்பி பாந்த்ரால இருந்து ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே அட்டாக் பண்றதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு கனகவல்லியும் சில ஆளுங்களும் தான் வராங்க. ஆளுங்களெல்லாம் இவங்க காலி பண்ணிடுறாங்க. கனகவல்லி, பெண்கள் மேல கை வச்சு எங்களுக்கு பழக்கம் இல்ல, அதனால கிளம்பிரு, அதை மீறி வந்தனா ஷூட் பண்ண வேண்டி வரோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் இவங்க கவலைப்படாம பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நடந்ததுல எங்க சைடுல தப்பு இருக்குன்றதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி எங்க சைடுமே பாதிப்பு நடந்திருக்கு, அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்க இடத்துல ஒரு இஷ்யூ போகுது, உங்க கடவுள் வந்தா நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேரோட கடவுளும் நம்ம ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, அதனால கொண்டு வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, எங்க கடவுள் கண்டிப்பா அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீங்க அதை சொல்லாதீங்க, கடவுள் கிட்ட கேட்டு பாருங்க, எனக்காக கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, கேட்டு பார்த்தாதான் என்ன, ரெண்டு பேருமே எத்தனை வருஷம் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, சேர்ந்துகிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே ஊர் பெரியவரை பாக்குறாரு. நம்ம கேட்டு பாத்துடலான்ற மாதிரி அந்த ஊர் பெரியவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஊர் பெரியவர் இருக்காருல, இவங்க கிராமத்து ரிச்சுவல் எல்லாம் பண்றாரு. அதாவது கடவுள் கிட்ட உத்தரவு கேட்கறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி பண்ணி பார்க்கும் போது கடவுளுமே சிலையை கொண்டு போலான்ற மாதிரி உத்தரவு தந்துடுறாரு. இவங்க ஊர்ல இருக்க கடவுள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்க போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு திருவிழா மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா புதுசா கோயிலை எழுப்புறாங்கல்ல, அதனால தான் இந்த திருவிழாவை பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்களுமே இவங்க தெய்வத்தை அந்த இடத்துல வச்சிடுறாங்க. அந்த ரிச்சுவல் எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை பார்த்து பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஆனா இவர் கோவமா தான் அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க பண்ண காரியத்தினால, அண்ணன் பண்ண காரியத்தினால ஊர் மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால தான் இவர் சரியா பேச மாட்டாரு. கடவுளை வச்சு தேரெல்லாம் இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோ தான் முன்னாடி நின்று தேரெல்லாம் இழுத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஹீரோ எதையும் தொடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே தொட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தருது. இவங்க கேட்டதுக்காக கடவுளை தந்தாரு பாத்தீங்களா, அதுக்காக இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பா கேட்டா நாங்க எதுனாலும் தருவோம், ஆனா வேற மாதிரி கேட்கணும்னு நினைச்சா பிரச்சனை தான் ஏற்படும். இதை மட்டும் நீங்க அன்பா ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு உங்க பையன் குலசேகரா உயிரோட இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராஜசேகர் வேற ஒண்ணு கேட்கணும்னு சொல்றாரு. என்னன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த துறைமுகத்தை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் ராஜசேகர் திரும்பி கேட்கிறாருன்னு புரியுது. துறைமுகத்தை தாராளமா நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அங்க வணிகம் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், நாங்க பெருசா ஆசைப்படுறவங்க எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராஜசேகரும் இதனால சந்தோஷப்படுறாரு. அவங்க சைட்ல பழசெல்லாம் மறந்து மரியாதையா நடத்தினாங்கல்ல, அதனால தான் இவரும் மரியாதையா நடத்தலான்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் துறைமுகம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க போது இவங்க வணிகம் பண்ணணும் அந்த இடத்துல போய் பண்ண போறாங்க. இப்ப இவரோட ஊருக்கு சந்தோஷமா வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ரெண்டு ஊரும் நிம்மதியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷம்லாம் படுறாங்க. இப்ப ராஜசேகர் கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு பன்னி தெரியுது. அந்த பன்னி எங்கேயும் இவரை கூட்டு போகுது. இவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த பன்னி இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு அந்த மாயக்காராவா மாறுது. ஸ்டார்டிங் ஒரு பெரியவரை காமிச்சாங்கல்ல, அந்த மாயக்காரா தான் இந்த இடத்துல தெரியுறாரு. ராஜசேகர், நீ சூழ்ச்சி பண்ண போறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அந்த சூழ்ச்சியை பத்தி எனக்கு தெரியும். அந்த சூழ்ச்சி பண்றதுனால இந்த இடத்துல ரத்த ஆறே ஓட போகுது, அதை பண்ணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் வார்னிங் மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த ராஜசேகர் நல்லவர் மாதிரி பேசி இருந்தாலும் சூழ்ச்சியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு போல. அது என்னன்றது போக போக உங்களுக்கே தெரியும். இந்த சைடு ஹீரோவோட அம்மா பக்கத்துல இருக்காங்க. ஹீரோவோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்கல்ல, எப்படி பக்கத்துல இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பையனோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு மாயக்காரா இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு.
பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா பிரச்சனை முடியல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, மாந்திரிகம் பண்ற ஒரு குரூப் இருக்காங்கல்ல அவங்களால தான் இந்த பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஹீரோக்கு வந்த கற்பனையா இருக்கும். ஹீரோ முழிச்சு வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது இங்க நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அந்த மாந்திரிகம் பண்ற குரூப்னால தான் இது நடந்திருக்குன்றத ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாந்திரிகம் குரூப்ல இருந்து காப்பாத்தினது இவங்க கடவுளா இருக்கும். ஆனா இவங்க கடவுளை அந்த இடத்துல தந்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. திட்டம் போட்டு தான் கடவுளை வாங்கியிருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா மாந்திரிகம் பண்ற குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, ராஜசேகரை பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா ராஜசேகரை காப்பாத்தினதே அவங்க தானே. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பழக்கம் போயிட்டு இருக்குன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இதை தாண்டி மெயின் வில்லி யாருன்றது இப்பதான் தெரிய வருது. கனகவள்ளி தான் மெயின் வில்லியா இருப்பாங்க. இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஆக்சுவலா இவங்க அந்த மந்திரவாதி குரூப்பால தான் வளர்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல கொஞ்ச நேரம் உயிர் இல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த மாந்திரிகம் பண்ற குரூப்பை சேர்ந்த ஒரு லேடி தான் பால் தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிர் வந்திருக்கும். அதனால கொஞ்ச நாள் அவங்க தான் பால் தரதுக்காக ஊருக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஊர்ல இவங்க இருந்ததுனால நிறைய மாந்திரிகம் கத்து வச்சிருப்பாங்க. இறந்து போன இவங்களோட தாத்தாவால அந்த பகுதியை அடைய முடியல, பேத்தியான நம்ம அடையணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த மாந்திரிக குரூப்போட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கூட அலையன்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த மாந்திரிக குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க கடவுளை மட்டும் தூக்கிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடவுளை தூக்கணுன்றதுக்காக தான் இவங்க ஹீரோ கிட்ட பழகி இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமானவரா இருப்பாரு. அவரு சொன்னா யாருனாலும் கடவுளை தந்துருவாங்க. அவரை காதல் வலையில விழ வைக்கணும், எப்படியாவது அந்த கடவுளை இங்க கொண்டு வரணும்ன்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நடுவுல அண்ணன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். அதை மீறியும் கடவுளை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களோட பவர் எல்லாத்தையும் டம்மி பண்ணிடுறாங்க. இந்த நிமிஷம் ஹீரோவோட டீமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக வருவாங்க. நம்ம நார்மலா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது, இந்த மாந்திரிக பவரை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிக குரூப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி கனகவள்ளி ஏத்துக்கிறாங்க. கனகவள்ளி அப்பாவோட உடம்புல தாத்தாவை இறக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த தாத்தா பயங்கரமா சண்டைலாம் போடுவாரு. இந்த சைடு ஹீரோவோட டீம் இருக்காங்கல்ல, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம விடக்கூடாது, பழி வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் இறந்துட்டா அடுத்த ஒரு வம்சமே உருவாவது இல்ல, அதை டார்கெட் வச்சுதான் சின்ன குழந்தைங்களை சாவடிச்சிருக்காங்க. இதனால ஹீரோவும் டீமா அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கூட சண்டை போடுறதுக்கு அவங்களுமே ஆளுங்களை அனுப்புறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கனகவள்ளி இருக்காங்கல்ல, பிளாக் மேஜிக்லாம் பண்றாங்க. ரெண்டு காரணத்துக்காக பிளாக் மேஜிக் பண்றாங்க. ஒன்னு ஹீரோவை வீக் ஆக்கணும், இன்னொன்னு அப்பாவை பவர் ஆக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாவை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேரலா ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாந்திராவை சேர்ந்த பெப்பின்றவரும் அதே மாதிரி பூபான்றவருக்கும் ஹீரோ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருல, அவங்க அந்த குரூப்ல இருந்தாலும் சரி ஹீரோவோட குரூப்புக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணு இந்த இடத்துல மந்திரம்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, இப்ப அப்பாக்கு சக்தியை கொடுத்துடுறாங்க. தாத்தா அப்பாவோட உடம்புக்குள்ள வந்துடுறாரு போல. தாத்தா அந்த பகுதியை அடையணும்னு நினைச்சீங்கல்ல, உங்களால முடியாததை பேத்தி அடைய போறேன், நீங்க எனக்கு துணையா இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்ட செம்ம பவர் இருக்கு. அது மூலியமா ஹீரோவை காலி பண்ணிடலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை இவங்களை பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஈஸியா இவங்களை அடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப அடிக்க முடியல, பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பவர்லாம் வந்திருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஆக்சுவலா ஹீரோக்கு மாயக்காரான்ற ஒரு பெரியவர் தெரியவார்ல, இப்பயும் அந்த பெரியவர் தெரியறாரு. இவங்களை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ இந்த பகுதிக்கு போ, உனக்கான பவர் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா விதி அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும், அதை மீன் பண்ணி தான் இப்படி சொல்றாரு. சரி அந்த பெரியவர் சொன்ன பகுதிக்கு போலான்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ குழந்தையா ஒரு இடத்துல கிடைச்சார்ல, அந்த பகுதிக்கு தான் வராரு. இந்த பகுதியில செக் பண்ணலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல பிரம்ம ராட்சசா இருக்கான். அதாவது இவங்க யாருமே பார்க்காம இருந்தா அந்த பிரம்ம ராட்சசா இங்கதான் இருக்கான். இங்க எதையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்கான் போல. இவன் கூட பயங்கரமா இவர் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, தெரியாதனமா அது மேல இவர் பூஜை பண்ற மாதிரி தண்ணியெல்லாம் ஊத்திடுறாரு. இப்ப அது மூலியமா இவர் உடம்புக்குள்ள சிவனே வந்துடுறாரு. சிவன் வந்ததை எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு நாகம் இவரோட கழுத்துல வந்து சுத்திக்குது. சிவனே வந்துட்டாருன்றது பிரம்ம ராட்சசனுக்கும் தெரியுது. அதனால முட்டி போட்ட மாதிரி இந்த இடத்துல கடவுளை வணங்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த தாத்தா பேத்தியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த புலி இந்த இடத்துக்கு வருது. புலி மேல நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு வராரு. ஹீரோ வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பவரோட வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ராஜசேகரால சுத்தமா அட்டாக்கே பண்ண முடியல. அதாவது ராஜசேகர் உடம்புல இருக்க அந்த தாத்தாவால சுத்தமா அட்டாக்கே பண்ண முடியல. அப்ப பேத்தி வந்து தாத்தாவை மறைச்சு ஹெல்ப் பண்றாங்க. லேடிஸ் மேல நீ கை வைக்க மாட்டல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இவரோட உடம்புல வேற ஒரு கடவுளை வர வைக்கிறாரு. முன்னாடி சிவன் இருந்தார்ல, இப்ப பார்வதியை வர வச்சிடுறாரு. இப்ப இவர் உடம்புல இருக்கிறது சிவன் கிடையாது, பார்வதி. பார்வதி அட்டாக் பண்ணலாம்ல, அந்த மாதிரி இவருமே அட்டாக்
பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரோட கதையும் கொடூரமா இந்த இடத்துல முடிக்கிறாரு. சோ இப்படிதான் வதம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரிச்சுவல்லாம் இவங்க பெருசா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் வேஷம் போட்டு இந்த விஷயத்த பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பெர்மி தான் வேஷம் போட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்க பெர்மி வேகமா ஒரு பகுதியை நோக்கி ஓடுறாரு. ஒரு குழி மாதிரி அந்த இடத்துல ஏற்படுது. அவர் காணாம போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல ஒரு நபர் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இங்க தான் ஹீரோவோட அப்பாவும் மறைஞ்சு போயிருப்பாரு. இதுதான் ஸ்டோரின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த பார்ட்டுக்கும் லீடு தந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.